கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். Afternoon, sir. குட் ஆஃப்டர்நூன். Good afternoon, sir. Afternoon, sir. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். ஐஆர் பேஜ் வாங்க. Afghanistan consulate in Delhi marks first ever Taliban Victory Day event. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறக்காம PSIR கோர்ஸ்க்கான ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட். ப்ளீஸ் சப்மிட் இட் ஆஃப்டர் த கிளாஸ். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் PSIR ஆப்ஷனல் கோர்ஸ்க்கான ரிவ்யூ ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். டிட் யூ செக் பண்ணீங்களா? No, sir. ஓகே, செக் பண்ணுங்க. ப்ளீஸ் ஃபில் இட் அப். குரூப்ல பார்க்கலையா? சார் டெலகிராம் குரூப்லயாங்க சார்? ஆமா. நோங்க சார், பார்க்கலைங்க சார். ஓகே, இப்போ வரலனா இப்போ அப்லோட் பண்ணுவாங்க. ப்ளீஸ் ஃபாலோ இட். ஓகேங்க சார். ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. தேங்க்யூ. Okay, தேங்க்யூ. தேங்க்யூ. Afghanistan India relations topic India and South Asia. Afghanistan பத்தி ஆல்ரெடி படிச்சோமா? படிச்சோம். Afghanistan is a strategic partner for India in South Asia இல்லையா? நாலேஜ் ஃப்ரேம்வொர்க்ல பில்ட் பண்ணுங்க. ஆப்கானிஸ்தான ஸ்காலர்ஸ் என்னன்னு சொல்றாங்க? கிரேவ்யார்ட் ஆஃப் எம்பயர்ஸ் இல்லையா? ஒரு ஃப்ரான்டியர் ஸ்டேட்டாவும் பார்க்கலாம். ஃப்ரான்டியர்னா எல்லை. ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்கலி லொகேட்டட். Afghanistan is a very important partner for India when it comes to economic cooperation. Different dimensions la focus பண்ணனும் relationship குள்ள. economic cooperation வரும்போது critical minerals cooperation க்கு போலாம். important facts கொண்டு வாங்க. trade, investment இல்லையா? செக்யூரிட்டி கோஆபரேஷன் வரும்போது வாட்ஸ் a main interest? balancing Pakistan, combating extremism and terror, பயங்கரவாதம், தீவிரவாதம், இத கூட்டாக கட்டுப்படுத்துவது இல்லையா? வேற பொலிட்டிக்கல் 3 டைமென்ஷன் இருக்கு இல்லையா நம்ம சப்ஜெக்ட்ல? எக்கனாமிக், பொலிட்டிக்கல், செக்யூரிட்டி. பொலிட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க, எப்படி பார்க்கணும்? நெய்பர்ஹுட் இல்லையா? நெய்பர்ஹுட், இட் இஸ் லொகேட்டட் இன் தி crossroads. crossroadனா ஜங்ஷன். crossroads ஆஃப் வெஸ்ட் ஏசியா, சென்ட்ரல் ஏசியா அண்ட் சவுத் ஏசியா, ரைட்? பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் வரும்போது ஆப்கானிஸ்தான் எங்க பார்க்குறோம்? சார்க்ல பார்க்குறோமா? கரெக்ட், சார்க்ல பார்க்குறோம். ஏற்கனவே படிச்சிருக்கோம். பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான்ல ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் இருக்குன்னு பார்த்தோமா? இட் இஸ் நத்திங் பட் த அட்வான்டேஜ் என்ஜாய்ட் பை பாகிஸ்தான். இந்தியா ஆப்கானிஸ்தான் cooperation can dilute
strategic depth of Pakistan in Afghanistan. பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அனுகூலன் அட்வான்டேஜ் ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் இதை நம்மளால நிறுத்து போக செய்ய முடியும். ஸோ வி ஷுட் கண்டினியூ டு ஒர்க் வித் ஆப்கானிஸ்தான். ரீசெண்டாக இப்போ தாலிபான் கவர்மெண்ட்டோட நம்ம ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பொதுவாகவே நம்ம டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸோட ஒர்க் பண்ண மாட்டோம். இன்னைக்கு அவங்க ஒரு ஸ்டேட் ஆக்டரா மாறி இருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் பொறுத்திருக்க இந்தியன் அப்ரோச் எப்படி இருக்கு இன்னைக்கு? எப்படி இருக்கு? எந்த சப்ஜெக்ட்ல இருக்கும்? எந்த சப்ஜெக்ட்ல இருக்கும்? ரியலிஸ்ட் அப்ரோச் இல்லையா சார்? புரியுதா? ஆர் ஏபிள் டு ஃபாலோ? டைமோட வந்துருங்க. ஜென்ரலாகவே ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் தான். மிஸ் பண்ணிட்டு அப்புறம் நமக்கு புரியாது. ஸோ இன்னைக்கு நம்ம அப்ரோச் ரியலிஸ்டா இருக்கு. ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்றோம். தாலிபானை நம்ம இன்னும் அஃபிஷியலா ரெக்கக்னைஸ் பண்ணல. யார் மட்டும் பண்ணிருக்கா? ரஷ்யா மட்டும் தான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிருக்காங்க இல்லையா? am I correct? only Russia has recognized. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பொசிஷன் இதுதான். we support a Afghan led, Afghan owned and Afghan controlled political process. சிம்பிளா சொல்லணும்னா ஆப்கானிஸ்தான் நாடு ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு. இங்க எக்ஸ்டர்னல் பவர்ஸ் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. இதுதான் இந்தியாவுடைய பொசிஷன். ரீசெண்டா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே கிளாஷஸ் நடந்திருக்குன்னு படிச்சோமா? பார்டர் கிளாஷஸ் நடந்தது. தெஹ்ரீக் தாலிபான் இவங்க மேல பாகிஸ்தான் குற்றம் சாட்டுறாங்க. தெஹ்ரீக் தாலிபானை ஷெல்டர் பண்ணிருக்கிறது ஆப்கானிஸ்தான் அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை குற்றம் சாட்டுறாங்க. சவுத் ஏஷியால பயங்கரவாதம் வந்தது காரணமே ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது யாருடைய குற்றச்சாட்டு? பல நாடுகளோட குற்றச்சாட்டு. ஆப்கானிஸ்தான், இந்தியா உட்பட இல்லையா? எந்த பீரியட்ல எங்க பயங்கரவாதம் வருது? எஸ், கோல்டு வார். வெரி குட். சோவியட் ஆப்கன் வார் அப்பதான் வருது. அல் கெய்தா போன்ற அமைப்புகள் உருவாகுது. பாகிஸ்தானும் ஆப்கானும் டீப் ஸ்டேட் தான். ஃபர்ஸ்ட் டீப் ஸ்டேட்டா இருந்து இப்போதான் ரிஃப்ட். டீப் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு நாடு, அவருடைய பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட இருக்காது. ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருக்கும். அந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்காது. ஜெனரலா யாரா இருப்பாங்கன்னா அன்எலெக்டட் அஃபிஷியல்ஸா இருப்பாங்க. இதுதான் டீப் ஸ்டேட். ஆப்கானிஸ்தான் ஹிஸ்டாரிக்கல் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா. ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் நிறைய இந்தியன்ஸ்க்கு ஒரு தவறான பார்வை இருக்கு. மதத்தை வச்சு பார்க்குறாங்க. பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கு. இது முற்றிலும் தவறான ஒரு பார்வை. நான் சொல்றது புரியுதா? டப்பி பைப்லைன் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணுங்க. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் பைப்லைன் இல்லை, இதில் கொடுக்கல, அதில் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சேன், அது வேற. டப்பி அப்படிங்கிறது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன். சென்ட்ரல் ஏஷியாவிலிருந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியா இந்தியாவுக்கு கேஸ் எடுத்துட்டு வர அந்த பைப்லைன். இதுக்கு முன்னாடி இந்த டப்பி பைப்லைன் ரொம்ப டிலேடா ப்ரோக்ரஸ் ஆச்சு. இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் வந்திருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டி கிடைச்சிருக்கு. ஆனாலும் டப்பி பைப்லைனை நம்ம ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா நமக்கு யாருடைய கோஆபரேஷன் இப்போ தேவை? பாகிஸ்தானுடைய கோஆபரேஷன் இப்போ தேவை. நோட் இட் டவுன். அது பிஓகேல தான் சார் வரும். அது இந்தியாவோட எதுல திரும்ப ஆப்கானிஸ்தான் எப்படி வந்தா இந்தியாவுக்குள்ள வந்தா போதும் இல்ல? ஏன் ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலா போறீங்க? பிஓகே வழியா தான் உங்களுக்கு வேணுமா? நம்ம அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைனை பில்டு பண்ணணும். லோ பாலிடிக்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது நம்மளால நேச்சுரலா ஹை பாலிடிக்ஸ்க்கும் போக முடியும் இல்லையா? இதுதான் லாஜிக். ஸ்டார்ட் வித் லோ பாலிடிக்ஸ், தென் எய்ம் ஃபார் ஹை பாலிடிக்ஸ். am I right?
POK of course is a strategic interest for India. அதுல மாற்று கருத்து இல்லை. பட் டப்பி பைப்லைன் அப்படிங்கிறது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன், எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது நம்ம POK ஓட தான் பொருத்தி பார்க்கணும் அப்படின்ற அவசியம் நமக்கு கிடையாது. செக்யூரிட்டி டைமென்ஷன்ல பல ஆண்டுகளா நம்ம ஆப்கன் ஃபோர்ஸஸ் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். நோட் பண்ணுங்க. அந்த நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெவலப்மெண்டல் அசிஸ்டன்ஸை நம்ம இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் ஃபியூச்சர்ல. செய்யலாமா? எந்த ஃபோர்ஸை முதல்ல செஞ்சது போல இப்ப பண்ணல. ஏன்னா 2021 அப்புறம் தாலிபான் மறுபடியும் ஆட்சிக்கு வராங்க, அதாவது அத்தாரிட்டிக்கு வராங்க. அதுக்கப்புறம் நாடு ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு பல ஆண்டுகள் ஆச்சு. இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணல. இப்ப திரும்ப ஒர்க் பண்றதா இருக்கோம் நம்ம. சரியா? ஸோ இந்தியா நீட் டு ரீஇமேஜின் இட்ஸ் ரோல் இன் ஆப்கானிஸ்தான். இல்லையா? கரெக்டா ரீஇமேஜின் பண்ணணுமா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? எஸ் சார். கௌட்டில்யாவுடைய மண்டலா தியரி. மண்டலா தியரியில நம்ம ஐயாருக்கான இன்சைட்ஸை எடுத்துக்கலாம் கௌட்டில்யா கிட்ட இருந்து. கௌட்டில்யா என்ன சொல்லுவாருன்னா, ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அதனுடைய இமீடியட் நெய்பர் ஜெனரலா எனிமியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆல்ரெடி பார்த்துருக்கோமா? அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டினுடைய இமீடியட் நெய்பர் என்னவா இருப்பாங்க? எனிமியா இருப்பாங்க. ஆரி மீன்ஸ் எனிமி. இந்த பக்கம் யார் ஆரி? சைனா. இப்படி ஒரு நிலை இருக்கும்போது அந்த நாடு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எனிமி ஆரி அவங்களை நியூட்ரலைஸ் பண்ணணும். எப்படி பண்றது? ஆரியினுடைய நெய்பரை பார்க்கணும். ஆரியுடைய நெய்பர் ஆரிக்கு யாரு? ஆரி தானங்க. அசம்ஷன் வச்சு பார்க்கும்போது பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு ஆரி எனிமி இல்லையா? இந்த லாஜிக்கை வச்சு பார்க்கும்போது எனிமியினுடைய எனிமி நமக்கு என்ன ஆயிடுவாங்க? ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. புரியுதா? இதுதான். அப்ப ஆப்கானிஸ்தான் நமக்கு ஃப்ரெண்ட், மித்ரா, மித்ரான நண்பன். ஈஸ்ட்ல நமக்கு மித்ரா யாரு? ஆரி யாரு? மித்ரா யாரு? ஆரி யாரு? சார் மித்ரா வந்து மித்ரா ரஷ்யா, ஜப்பான் இல்லையா? am I right?